டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? உலக நாயகன் கமல்ஹாசன் சார் நடிச்ச வயநாடன் தம்மன் திரைப்படத்தை நீங்க தமிழ்ல டப் பண்ணி வெளியிட்டதா சொல்லியிருந்தீங்க. அதோட தமிழ் வெர்ஷனை எந்த ஓடிடி தளத்துல பார்க்கலான்னு அரந்தையிலிருந்து சேகர் செந்தில் கேட்டிருக்காங்க. ஏறக்குறைய 45 வருடங்களுக்கு முன்னால் வந்த படம் அது. அந்த படத்தினுடைய ஒரு பிரதி கூட இப்போது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் ஓடிடி தளத்திலோ அல்லது யூடியூப் தளத்திலோ அந்த படத்தை நீங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஈச்சம்பாக்கத்துல பிரார்த்தனா தியேட்டர் இருந்துச்சு, அது இப்பவும் இருக்கா? ஆனால் அந்த திரையரங்கில் நீங்க படம் பார்த்த அனுபவத்தை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு குவைட்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. பிரார்த்தனா டிரைவின் திரையரங்கிலே நான் பல திரைப்படங்களை பார்த்துருக்கேன். ஏறக்குறைய டூரிங் டாக்கீஸில் திரைப்படங்களை பார்க்குற அனுபவம் தான் அது. என்ன, டூரிங் டாக்கீஸில் மணலை குவிச்சு அது மேலே உட்காந்து படத்தை பார்ப்போம். ஆனால் இங்கே பெட்ஷீட் விரித்து தலகாணி போட்டு ஆனந்தமாக படம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த திரையரங்கம் இப்போது இல்லாதது மிகப்பெரிய மன வருத்தத்தை தருகிறது. இசையமைப்பாளர் இளையராஜா சார் 1400 படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறதா சொல்ற தகவல்கள் உண்மையா? இயக்குனர் பாலாசரனுடைய தாரை தப்பட்டை திரைப்படம் அவருக்கு 1000வது திரைப்படம்னா அதுக்கப்புறம் அவர் 400 திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காருன்னு கோவையிலிருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. தாரை தப்பட்டை தான் இளையராஜாவுடைய 1000வது படம் என்றால் அதற்கு பின்னாலே 400 திரைப்படங்களுக்கு அவர் இசையமைத்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா தாரை தப்பட்டை படம் வெளியானது 2016ஆம் ஆண்டில். அதற்கு பின்னால் 400 திரைப்படங்களுக்கு அவர் இசையமைத்திருக்க வேண்டும் என்றால் வருடத்திற்கு குறைந்தது 50 திரைப்படங்களுக்கு அவர் இசையமைத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி இசையமைக்கின்ற வாய்ப்பு இளையராஜாவுக்கு அமையலை. உலக நாயகன் கமல்ஹாசன் சாரனுடைய குருதி புனல் திரைப்படம் எந்த ஓடிடி தளத்தில் இருக்குன்னு பெங்களூர்ல இருந்து சக்தி கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனின் குருதி புனல் திரைப்படம் எந்த ஓடிடி தளத்திலும் இல்லை. நடிகர் விஜயகாந்த் சாரனுடைய அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்துல பாபா கேரக்டர்ல நடிச்ச நடிகருடைய பெயர் என்னன்னு பாலக்கோட்ல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. விஜயகாந்தனுடைய அம்மன் கோவில் கிழக்காலை படத்திலே பாபா என்ற கதாபாத்திரத்தில் நடித்த நடிகருடைய பெயர் கனக சண்முகம். அவர் அடிப்படையில் நடிகர் இல்லை, கதாசிரியர் மற்றும் இயக்குனர். டி.ஆர். ராமன் நாகட்ட அசோசியேட் இயக்குனராக பல திரைப்படங்களிலே பணிபுரிந்தார். ஜெய்சங்கர் கதாநாயகன் நடித்த நீ என்ற திரைப்படத்தையும் அவர் இயக்கி இருக்கிறார். நடிகர் விஜயனுடைய தலையீடு இருந்ததுனால தான் அவருடைய சமீபத்திய படங்கள் காமன் ஆடியன்ஸை கவரலையான மதுரையிலிருந்து தர்மராஜா கேட்டிருக்காங்க. அண்மையிலே டூரிங் டாக்கீஸில் வெளியான திருப்பூர் சுப்பிரமணியத்துடைய பேட்டியை பார்த்துவிட்டு அதனுடைய அடிப்படையில் இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் கதைகளை கேட்டதுனாலேயே அவருடைய எல்லா திரைப்படங்களும் ஓடலை அப்படின்னு சொல்ல முடியாது. இடையில் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் விஜய். அந்த படத்தினுடைய கதையெல்லாம் விஜய் கேட்டு தீர்மானித்த கதைகள் தான். கதைகளை தேர்வு செய்ததிலே நீங்கள் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் எங்கேயாவது ஒரு தவறு நடப்பதை தவிர்க்க முடியாது. கூலி திரைப்படத்தினுடைய டிஏஜிங் மற்றும் ஐமேக்ஸ் பணிகளுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அண்ட் கிரீஷ் கங்காதர் இவங்கெல்லாம் அமெரிக்கா செல்ல இருக்கிறதா வர செய்திகள் உண்மையா? அண்ட் படத்தினுடைய படப்பிடிப்பு எப்போ ஆரம்பமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு யாழ்ப்பாணத்துல ஜானி கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்தினுடைய பல காட்சிகளை ஐமேக்ஸ் கேமராவை பயன்படுத்தி எடுக்கணும் அப்படின்னு தான் லோகேஷ் கனகராஜ் திட்டமிட்டு இருக்கிறார். அப்படி ஒரு திட்டமிட்டு இருக்கின்ற பட்சத்தில் இந்த அமெரிக்க பயணம் அப்படின்றது தவிர்க்க முடியாது. கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு ஜூன் மாத இறுதியிலே தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அள்ளி தந்த வானம் திரைப்படத்துல ஏன் முரளி கேரக்டர்ல கார்த்திக் நடிக்கலன்னு அம்ஜிக்கரையிலிருந்து இப்போ கேட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்திலே அள்ளி தந்த வானம் மாதிரி கார்த்திக் நடிக்காமல் விட்ட படங்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய இது. அதற்கான காரணம் கார்த்திக்கு மட்டுமே தெரியும். முகராசி திரைப்படம் வெற்றி படமா அமைஞ்சுதா? அந்த படத்தினுடைய 2 ஹீரோஸான எம்ஜிஆர் சார் அண்ட் ஜெமினி கணேசன் சார் இவங்க 2 பேருக்கும் இடையே இருந்த நட்பை பத்தி சொல்ல முடியுமா? அந்த படம் முடிஞ்ச பிறகும் கூட அந்த நட்பு 2 பேருக்கும் இடையே தொடர்ந்துச்சான்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் ஜெமினேசனும் இணைந்து நடித்த முகராசி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. எம்ஜிஆர் ஜெமினேசன் ஆகிய இருவருக்குடைய எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா சீரான நட்பு இருந்தது. எம்ஜிஆர் மீது மிகுந்த மரியாதை வைத்துக் கொண்டிருந்தவர் தான் ஜெமினேசன். முகராசி படத்துடைய வெற்றிக்கு பின்னாலே எம்ஜிஆரோடு இணைந்து ஏன் ஜெமினேசன் நடிக்கலைன்னா அதுக்கு காரணம் இருக்கிறது. பிரபலமான கதாநாயகர்களை தன்னுடைய படங்களில் நடிக்க வைப்பதில் எம்ஜிஆருக்கு அவ்வளவாக உடன்பாடு அந்த காலத்திலே இல்லை. 1975ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன பிரியாவிடை திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஸ்ரீதர் அன்றைய நடிகரான நடிகர் ஸ்ரீதரா அல்லது வேறு யாராவதா? அவர் வேறு திரைப்படங்களை இயக்கியிருக்காரான்னு சென்னையிலிருந்து மணிமாறன் கேட்டிருக்காங்க. பிரியாவிடை திரைப்படத்தை இயக்கியது நடிகர் ஸ்ரீகாந்த் இல்லை. சார், லென்ஸ் நிகழ்ச்சியில் எந்த மாதிரியான கேள்விகள் இடம்பெறணும் அண்ட் எந்த மாதிரியான கேள்விகள் இடம்பெறக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு பல்லடம்லேருந்து சுரேஷ்குமார் கேட்டிருக்காங்க. லென்ஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு புதிதாக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கின்ற அளவில் அந்த கேள்விகள் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டால் தான் புதிதான விஷயங்கள் என்னால் அந்த நிகழ்ச்சியில் சொல்ல முடியும். அதை விட்டுட்டு ஒரு நடிகர் எத்தனை படங்களில் நடிச்சிருக்காரு, இந்த நடிகையோடு எத்தனை படங்கள் ஜோடி சேர்ந்து நடித்திருக்கிறார் என்பது போன்ற தகவலால் மற்ற ரசிகர்களுக்கு என்ன பலன் சொல்லுங்கள்?
இசைஞானி இளையராஜா சாரினுடைய பயோபிக்ல இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் சார் இருப்பாரான்னு வேலூர்ல இருந்து பிரபு கேட்டிருக்காங்க. இளையராஜாவின் பயோபிக்கை பொறுத்தவரையிலே குறைந்தது 2 அல்லது 3 பாகங்களாக அந்த படத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் அருண் மாதேசனுடைய இப்போதைய பிளான். அந்த பிளான் படி பார்த்தீங்கன்னா முதல் பாகத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. நிச்சயமாக 2ஆம் பாகத்திலே ஏ ஆர் ரஹ்மான் இடம்பெறுவார். கூலி திரைப்படத்தினுடைய டி-ஏஜிங் மற்றும் ஐமேக்ஸ் பணிகளுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அண்ட் கிரிஷ் கங்காதர் இவங்கெல்லாம் அமெரிக்கா செல்ல இருக்கிறதா வர செய்திகள் உண்மையா? அண்ட் படத்தினுடைய படப்பிடிப்பு எப்போ ஆரம்பமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு யாழ்ப்பாணத்துல ஜானி கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்துடைய பல காட்சிகளை ஐமேக்ஸ் கேமராவை பயன்படுத்தி எடுக்கணும் அப்படின்னு தான் லோகேஷ் கனகராஜ் திட்டமிட்டு இருக்கிறார். அப்படி ஒரு திட்டமிட்டு இருக்கின்ற பட்சத்தில் இந்த அமெரிக்க பயணம் அப்படின்றது தவிர்க்க முடியாது. கூலி திரைப்படத்துடைய படப்பிடிப்பு ஜூன் மாத இறுதியிலே தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்து இன்று ஒரு தகவல். அவளோட தொடக்கத்தை படத்திலே இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று என்று கமல்ஹாசன் ஒரு பாடலை பாடியிருப்பார். அந்த பாடல் வரிகளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாமல் திரை கதாபாத்திரங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். அதன் காரணமாகத்தான் பல கதாபாத்திரங்கள் பல நடிகர்களை விட்டு கை நழுவி சென்றிருக்கின்றன. அப்படி ஒரு சம்பவத்தை தான் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கமல்ஹாசனுடைய திரை வாழ்க்கையிலே இந்தியன் திரைப்படம் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான படம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் முதல்ல இந்த இந்தியன் கதையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தான் சொன்னார் சங்கர். அப்போ என்ன காரணத்தாலோ ரஜினிகாந்துக்கு அந்த கதை பிடிக்கல. படப்பிடிப்பு முடிந்து இந்தியன் படத்தை ரஜினிக்கு சங்கர் போட்டு காட்டிய போது ஓடோடி வந்து அவரை கட்டி பிடித்து கொண்டு பாராட்டிய ரஜினி, இப்படி இந்த படத்தினுடைய கதையை பண்ண போகிறீங்க அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் விட்டுட்டீங்களே, நல்ல படத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் என்று சங்கரிடம் வருத்தப்பட்டாராம். நீங்கள் உற்று பார்த்தீர்கள் என்றால் இந்தியன் தாத்தா இன்டர்வல் காட்சியில் உட்கார்ந்தபடியே ஈசி சேர் பலகையால் நெடுமுடி வேணுவை தட்டி விடுவார். வர்ம கலையிலே அவரை வீழ்த்தி கீழே இருக்கிற துண்டை ஸ்டெயிலாக எடுத்து தோளிலே போடுவார். பிறகு எழுந்து கலைந்த தன்னுடைய தலைமுடியை ஸ்டெயிலாக கோதுவார். இந்த காட்சி ரஜினிகாந்தை மனதிலே வைத்துக்கொண்டு நான் உருவாக்கிய காட்சி. அப்படி ரஜினியை மனதிலே வைத்துக்கொண்டு நான் உருவாக்கிய காட்சி என்பது கமல்ஹாசனுக்கு தெரியாது என்பதால் அவர் தன்னுடைய ஸ்டைலிலே பிரமாதமாக அந்த காட்சியிலே நடித்திருந்தார். ரஜினிகாந்த் என்னை எப்போது சந்தித்தாலும் உங்களுடைய முதல்வன் படத்தை மிஸ் பண்ணதில் கூட எனக்கு பெரிய வருத்தம் இல்லை, ஆனால் இந்தியன் படத்தை மிஸ் பண்ணிட்டேனே அதுதான் மிகப்பெரிய வருத்தம் என்று அடிக்கடி குறிப்பிடுவார் என்று ஒரு பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் சங்கர். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.